friends, welcome back to ALS Family Diaries channel. இன்னைக்கு நாங்க OTGல ரொம்பவே சிம்பிளா பீட்சா செஞ்சோங்க. நல்லா சூடா சீஸோட சாப்பிடும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பீட்சாக்கு யூஸ் பண்ற பேஸ் அதாவது டோவை நாங்க பக்கத்துல இருக்கிற சூப்பர் மார்க்கெட்ல வாங்குனோங்க. என்னோட அப்கமிங் வீடியோல எப்படி பீட்சா பேஸ் செய்யறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். அடுத்தது வெஜிடபிள்ஸ் பாத்தீங்கன்னா நாங்க 3 டிஃப்ரெண்ட் கலர்ல குடமிளகாய் வாங்கி வச்சுருக்கோங்க. உங்ககிட்ட என்ன கலர் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பேபிகார்ன், தக்காளி, வெங்காயம், காளான் இதெல்லாம் வச்சுருக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா பீட்சாவுக்கு யூஸ் பண்ணுற சாஸ். நாங்கள் இங்கே 2 வெரைட்டியில் பீட்சா சாஸ் வச்சுருக்கோங்க. இதில் ஏதாவது ஒன்று கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த சாஸும் எப்படி வீட்டில் செய்கிறதுன்னு என்னோடய அப்கமிங் வீடியோவில் சொல்கிறேங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா பீட்சா மேலே ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக நாங்கள் மொசரல்லா சீஸ் வச்சுருக்கோங்க. பீட்சா பேஸில் வெஜிடபிள்ஸ் வச்சுட்டு கடைசியாக இந்த சீஸை தூவி விட்டுடலாங்க. உங்கள் கிட்ட என்ன காய்கறிகள் இருக்கோ அதோட குடைமிளகாய், வெங்காயம், தக்காளி இது இருந்தாலே போதுங்க. நம்ம முன்னாடி பார்த்த காய்கறிகளை க்யூப் ஷேப்பில் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாங்க. அடுத்தது பீட்சா பேஸை ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம அவனை ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். நாங்கள் ஃபிலிப்ஸ் ஓடிஜி வச்சுருக்கோங்க. அதில் டிஸ்பிளேலே ப்ரீஹீட் ஆப்ஷன் காட்டுங்க, அதை கிளிக் பண்ணால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா அவன் 10 மினிட்ஸ்க்கு 180 டிகிரி டெம்பரேச்சரில் ப்ரீஹீட் ஆகுங்க. சரி வாங்க, அவன் ப்ரீஹீட் ஆகிறதுக்குள்ளே நம்ம பீட்சா பேஸை உள்ளே வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு பீட்சா வைக்கிற ட்ரேயில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாங்க. அப்போ தாங்க பீட்சா வேகும்போது அடிப்பிடிக்காது. ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா நம்ம பீட்சா பேஸை எடுத்து ட்ரேயில் வச்சிடலாங்க. அடுத்ததாக பீட்சா சாஸை இந்த பேஸ் மேலே அப்ளை பண்ணிக்கலாங்க. நான் இங்கே 2 சாஸுமே அப்ளை பண்ணுறேங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாங்க. இப்போ சாஸை நல்லா பீட்சா பேஸ் மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறமா உங்கள் ஃபேவரட் வெஜிடபிள்ஸை ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கலாங்க. நான் இங்கே ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸை ஆட் பண்ணிக்கிறேங்க. கேப்சிகம், ஆனியன், டொமேட்டோ, மஷ்ரூம், பேபிகார்ன் எல்லாமே சேர்த்துக்கிறேங்க. நான் இங்கே வெஜிடபிள்ஸ் நிறையா யூஸ் பண்ணியிருக்கேங்க. நீங்கள் உங்களுக்கு வேணுன்னா கம்மியாக யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கடைசியாக சீஸை மேலே தூவி விட்டுடலாங்க. உங்களுக்கு வேணா இது மேலே சில்லி ஃப்ளேக்ஸ், ஒரிகேனோ இந்த மாதிரி டாப்பிங்ஸை ஆட் பண்ணிக்கலாங்க. அது ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பீட்சா அவன் உள்ளே வைக்க ரெடி ஆயிடுச்சு. சரிங்க, இப்போ அவனில் ப்ரீஹீட் டைம் முடிஞ்சிருச்சான்னு செக் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதாங்க, ப்ரீஹீட் டைம் முடிய போகுது. இப்போ அவனை ஓப்பன் பண்ணி அதில் நம்ம ட்ரேவை உள்ளே வச்சுக்கலாங்க. உள்ளே வச்சதுக்கப்புறமா அவனோட டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓடிஜியோட ஃபங்க்ஷனில் பீட்சா அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாங்க. அதுவே ஆட்டோமேட்டிக்காக டைம் 15 மினிட்ஸ், டெம்பரேச்சர் 200 டிகிரி செல்சியஸ் காட்டுங்க. உங்களுக்கு வேணும்னா டைம் அண்ட் டெம்பரேச்சரை கம்மியாகவோ இல்லை அதிகமாகவோ வச்சுக்கலாங்க. நான் இங்கே 11 மினிட்ஸ் வச்சுட்டு ஸ்டார்ட் ஆப்ஷன் கொடுத்துட்டேங்க. 11 மினிட்ஸ் கழித்து அவனை ஓப்பன் பண்ணி பீட்சா ட்ரேவை வெளியே எடுத்துடலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பீட்சா ரொம்பவே நல்லா வெந்துருச்சுங்க. அடுத்ததாக நாம் இதை ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். ஸ்லைஸ் பண்ணதுக்கப்புறமா இப்படி நம்ம பீட்சாவை எடுக்கும்போது அந்த சீஸ் அப்படி இந்த மாதிரி வரணுங்க. அவ்வளோதாங்க, சுட சுட சீஸி பீட்சா சாப்பிட ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.